கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்ட என் அன்பான இறை மக்களே, வழிப்போக்கன் ஒருவன் அரசரை பார்ப்பதற்காக வந்தான். அரசரிடத்திலே உங்களுக்கு ஒரு நல்ல நீரை கொண்டு வந்திருக்கிறேன், நீர் அதை அருந்தியே ஆக வேண்டும் என்று சொன்னார். அரசரும் அதை வாங்கி அறிந்துவிட்டு அவருக்கு பல பொற்காசுகளை கொடுத்தார். இதை கண்ட அமைச்சர்கள் நாங்களும் அதை பருக வேண்டும் என்று ஆவலோடு இருந்தனர். அவர்களுக்கு ஒரே ஆச்சரியம், சுவையாகவும் இல்லை, மிகவும் தித்திப்பாக இருந்தது. இதற்கா அரசர் இவருக்கு மிகப்பெரிய பொற்காசுகளை கொடுத்தார் என்று அரசரிடத்திலே கேட்ட பொழுது, அவர் என் மீது கொண்ட ஆர்வத்தினால், அன்பினால் எனக்காக இந்த நீரை கொண்டு வந்தார், அதற்காகத்தான் அவருக்கு அந்த பொற்காசுகளை கொடுத்தேன். பிரியமானவர்களே, கடவுளின் மீது எந்த அளவுக்கு நாம் அன்பு வைத்திருக்கின்றோம், நாம் எதை அவருக்கு கொடுக்க தயாராக இருக்கின்றோம், நம்மில் இருக்கின்ற நிறைய பொருட்கள் இருந்து கொடுக்கின்றோமா, அல்லது அன்றாடம் அவர் நமக்கு கொடுக்கின்ற அருளிலிருந்து நேரத்தை நாம் அவருக்கு செலவிடுகின்றோமா என்பதை பார்க்க வேண்டும். பணக்காரராக இருப்பது தவறில்லை, பணம் வைத்திருப்பது தவறில்லை, மாறாக பணத்திற்கு அடிமையாக இருப்பது மட்டும்தான் தவறு என்று இன்றைய வாசகங்கள் நமக்கு வலியுறுத்துகின்றன. அதிலும் சிறப்பாக ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர் என்ற இன்றைய மழை பொழிவு வசனம் ஆண்டவர் மோசேக்கு கொடுத்த கட்டளையையும் இன்று மழை பொழிவிலே ஆண்டவர் பேசுகின்ற இரண்டையும் ஒப்பிட்டு நாம் பார்க்க இருக்கின்றோம். மழையிலே கடவுளின் குரல் வெளிப்பட்டது. இடி, மின்னல், பேரதிர்வு, புகை போன்றவற்றை இருந்தன. ஆனால் இன்றைய நற்செய்தி வாசகத்திலோ அன்பு, அமைதி என்பவனை பற்றி முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்றது. பிரியமானவர்களே, சீனாய் மலையிலே கடவுளிடத்திலிருந்து மக்கள் தூர இருந்தார்கள். ஆனால் இன்றைய மழை பொழிவிலே ஆண்டவர் இயேசுவின் அருகிலே இருக்கின்றார்கள். ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், தூய உள்ளத்தோர் பேறு பெற்றோர், நீதியை நிலைநாட்டுவோர் பேறு பெற்றோர் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்பின் கட்டளையை கடைபிடிக்க வேண்டும் என கூறுகின்றார். ஆனால் அன்று சீனாய் மலையிலோ ஆண்டவர் இதை செய்யாதே, அதை செய்யாதே என்று நமக்கு ஆணை பிறப்பித்தார். ஆனால் இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக கடவுள் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்தின் வழியாக அன்பு என்ற ஒரு ஆயுதத்தை பயன்படுத்துகின்றார். மீண்டும் ஒரு முறை, பணம் வைப்பது தவறல்ல, பணம் இருப்பது தவறல்ல, மாறாக அதை மற்றவர்களுக்கும் கொடுத்து பகிர்தல் வேண்டும். பணத்தின் மீது நம்முடைய இதயத்தை செலுத்தாத பொழுது அது நிச்சயமாக கடவுளுக்கு விருப்பமானதாக இருக்க முடியும். ஆகவே நாம் ஏழைகளின் உள்ளத்தராக இருக்க வேண்டும். ஏழைகள் மட்டும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அல்ல, மாறாக ஏழையின் உள்ளத்தை கொண்டிருந்து எந்நாளும் இறைவனுக்கு சாட்சி பகர இன்றைய வழிபாடு நம்மை அன்போடு அழைக்கின்றது.